வெல்கம் டு SS Food Corner. இன்னைக்கு நாம ஈஸியா மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன வெங்காயம் இது மாதிரி சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடார விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இந்த மோர் கூட சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத இந்த பேனில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மரில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.